எவ்வளவு நாள் கொடுத்தா மட்டும் என்ன கடன்? அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது? ஒரு குழு போட்டால் அந்த குழு எப்படி நிதி ஆதாரத்தை பெருக்க முடியும், வருவாயை பெருக்க முடியும்? அந்த வருவாயை வருவாயை பெருக்குவதற்கு உண்டான வழிமுறைகள் எதுவுமே இதில் தெரிவிக்கலையே. கடந்த கால ஆட்சியில் இப்படித்தானே சொன்னாங்க. நிபுணர் குழு அமைச்சாங்க. நிபுணர் குழு அமைக்கப்பட்ட பிறகு அந்த நிபுணர் குழு கடன் வாங்கினதுக்கு தான் அமைச்சாங்க. அதே போல இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழுவும் 5 பேர் கொண்ட உறுப்பினர், அவர்களும் கடன் வாங்குவதற்கு தான் அமைச்சிருக்கோம் என்று சந்தேகம் எழுகின்றது. இருக்க வேணும், பற்றாக்குறை இருக்க வேணும். அளவுக்கு மீறி போனால் என்ன செய்ய முடியும்? அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷமாகும் சொல்றாங்கல்ல, அதுபோல அளவுக்கு மீறி கடன் பெற்றால் மாநில அரசுடைய நிலைமை என்னாகும்? நாளுக்கு நாள் கடனுடைய அதிகரித்துட்டே போகுது. ஆக இன்னைக்கு ஒரு புதிய திட்டத்தை அறிவிக்கிறேன்னா அதுக்கு தகுந்த வருவாயை பெருக்கி அதுக்கு தேவையான திட்டத்தை நீ கொடுக்கணும். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருந்தது. ஒரு வருஷம் 1 ரூபாய் வருவாங்க கிடையாது. கொரோனா காலம் 1 ரூபாய் அரசுக்கு வரி வருமானம் இல்லை. அந்த காலகட்டத்தை கூட சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எந்த திட்டத்தையும் நாங்கள் முடக்கலை. எல்லா திட்டமும் சிறப்பாக செயல்பட்டது. விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுருந்தோம். கடனை அதிகமாக பெறல. ஆக அது ஒரு நிர்வாக திறமைமிக்க அரசாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டது. அப்படி கடந்த கால அரசும் இல்லை, இப்போ இருக்கின்ற அரசும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதாங்க ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருந்த திட்டங்கள் பல திட்டம். தாலிக்கு தங்கம் திட்டம் அப்படியே கொண்டாந்துட்டாங்க. விலையில்லா கறவை மாடு ஆடுகள் திட்டம் கொண்டாந்துருக்கிறாங்க. பெண்கள் பாதுகாப்பு காவல் திட்டம், இதையெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். இதையெல்லாம் ஏற்கனவே தொடர்ந்த திட்டத்தை தான் அதுக்கு ஒரு பெயரை சொல்லி அந்த திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி அறிவிச்சிருக்கிறாங்க. சார் இன்னும் பல திட்டங்க. நடந்தாய்வாளி காவிரி திட்டம் ஏன் நிதி ஒதுக்கீடுல எவ்வளவு போராடணும்? மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் கடலில் கலக்கின்ற வரை அந்த நீர் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது பாரத பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைத்தேன். கோரிக்கை ஏற்று நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் அதை அறிவித்தாங்க. அறிவித்த பிறகு 2 வருஷத்துக்கு முந்தி மத்திய அரசாங்கம் அதற்காக 11,250 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. கடந்த கால அரசு அதை நீர்வளத்துறை இதில் மானிய கோரிக்கையில் அதில் திட்டத்தை கொண்டாந்து அறிவித்தாங்க. மாநில அரசு 40%, மத்திய அரசு 60%. அதை காண்பிக்கவே இல்லை. எவ்வளோ அருமையான திட்டம்! மாசுபட்ட நீர் நதியில் கலக்கக்கூடாது. மேட்டூர் அணை திறக்கப்படுகின்ற நீர் 2 கரை ஓரமாக இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் சுத்தப்படுத்தி ஆற்றில் விழுவது. பவானி சாகரிலிருந்து வருகின்ற நீர், நொய்யிலிருந்து வருகின்ற நீர், அதே போல் அமராவதியிலிருந்து வருகின்ற நீர் மற்றும் ஓடையிலிருந்து வருகின்ற நீர்களெல்லாம் அதை சுத்தப்படுத்தி அந்த நதியிலே விடுவது, ஓடையிலே விட்டு காவிரியிலே கலக்கின்ற பொழுது சுத்தமான நீர் மக்களுக்கு குடிநீர் சுத்தமான கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை கொண்டாந்தோம். அதுவும் இடம்பெறல. நிறைய லீக்கேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடந்த ஆட்சியும் சரி உங்க ஆட்சியும் சரி நிறைய செயல்படுத்துறதுல தவறான எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு லீக்கேஜ் அடைப்பீங்க? லீக்கேஜ்னு சொல்லித்தான் மக்களை ஏமாற்ற முடியுமே ஒழிய லீக்கேஜ் எங்கே இருக்குது? ஏன் 5 ஆண்டு காலம் அதே லீக்கேஜ் தான் அடைக்கணும்னு அவர் சொன்னாங்க. இப்போ இந்த அரசாங்கமே அதே பின்பற்றி லீக்கேஜ் எல்லாம் சரி செய்யணும்னு சொல்கிறாங்க. எந்தெந்த வகையில் லீக்கேஜ் இருக்கு என்பதை அறிவிக்கலையே. அறிவிக்க வேணுமில்ல. இன்றைக்கு ஆண்டாண்டு காலமாக அதே அதிகாரி தான் இருக்கிறாங்க. ஏன் அது அதிகாரிகளுக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த துறையில் எந்தெந்த வருமானத்தில் எந்தெந்த வரி வருவாயில் லீக்கேஜ் இருக்குன்னு தெரிவிக்க வேணுமில்ல. அப்போ லீக்கேஜ் இருந்ததால எவ்வளோ லீக்கேஜ் இருக்குது, அதுக்கு எவ்வளோ வருவாய் வரும், அதுக்கு எப்படி திட்டத்தில் தீட்டம்னு செயல்பட முடியும்? ஒன்றுமே சொல்லாத அவர் பாட்டு அறிவிச்சுட்டு போயிட்டாங்க. விட்டு கொடுக்க மாட்டாது என்று சொல்கிறாரு. ஆயில் சொல்லி என்ன பண்ணுறது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இதற்காக எவ்வளோ நடவடிக்கை எடுத்தோம் நல்லா நினச்சி பாருங்கள். அம்மா இன்றைக்கு காவிரி நதி நீரை பிரித்ததற்கு 4 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க.